அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான நாள் தான் இன்னைக்கு வந்து அம்மன் வந்து இன்னைக்கு பிறந்த நாள். ஆனால் நாங்களே எதிர்பார்க்கல எங்களோட இந்த இந்த நாள் வந்து இவ்வளோ இனிமையாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா அன்னைக்கு வந்து நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணலை. ஆக்சுவலாக வீட்டில் கேக் வெட்டி கொண்டாடிலான்னு தான் நினச்சோம். ஆனால் எங்களை எதிர்பாராத விதமாக நாங்கள் 3 முக்கியமான கோயில்களுக்கு போயிட்டு வந்தோம். என்னென்ன அப்படின்னா தரைக்குடியில் அமைந்துள்ள உமையநாயகி அம்மன் திருக்கோவிலுக்கு போயிருந்தோம். என்னென்னா அந்த கோவிலோட என்ன விசேஷம் அன்னைக்கு அப்படின்னா, ஆடி மாதம் முழுவதும் பூட்டி விட்டு ஆவணி 1ஆம் தேதி தான் அந்த கோயில் திறந்து பூஜை பண்ணுவாங்க. ஆவணி 1ஆம் தேதி தான் கோயில் திறப்பாங்க. அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏற்கனவே அந்த கோயிலை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா ஆடி மாதம் முழுசும் என்ன பண்ணுவாங்க அந்த அம்மன் அப்படின்னா, ராமேஸ்வரத்துக்கு கால்நடையாக நடந்து போயிட்டு ரிட்டன் வருவாங்களாம். அதுக்காக அந்த ஒரு மாதம் அவங்களுக்கு தேவைப்படுதான். அன்னைக்கு சரியான கூட்டங்க. ரொம்ப நேரம் நின்று தான் சாமி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அன்னதானம் போட்டாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் குட்டி வாண்டு நான் தான் கார் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு அவங்க அப்பா கூட ரொம்ப சேட்டை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். அவனுக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள். எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும்னு வாழ்த்துங்க. எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் வந்து இந்த நாள் வந்து நாங்கள் ராமேஸ்வரம் போகணுன்னு கிளம்புனது. ஆனால் பிறந்த நாள் அன்னைக்கு ராமேஸ்வரம் போகக்கூடாதான். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச இந்த செய்தியை வந்து எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். பிறந்தநாள் அன்னைக்கு ராமேஸ்வரம்ன்றது போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் யாரும் அந்த மாதிரி கிளம்பணும் அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு போகாதீங்க பிறந்தநாள் அன்னைக்கு மட்டும். மற்றபடி மற்ற நாள்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா போயிட்டு வாங்க. அப்புறம் நாங்கள் வந்து எதிர்பாராத விதமாக தான் போனோம். தரைக்குடி உமையநாயகி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இப்போ எங்கள் சொந்த ஊரான ஆலம்பட்டிக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாம் வந்து எங்களோட குலதெய்வத்தை கும்பிட்றதுக்காக போகிறோம். குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னா, எங்களோட குலதெய்வம் வந்து வெங்கடாசலபுரத்தில் இருக்குது. அதாவது குளத்தூர் பக்கத்தில் உள்ள வெங்கடாசலபுரம். குலதெய்வம் கோயில்னாலே இப்படி தான் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அதாவது ஊருக்குள்ளே குலதெய்வம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப விசேஷங்க. ஏன்னா நினச்சா போகலாம். ஆனால் எங்களுக்கெலாம் எங்ககிட்ட இருந்து ரொம்ப தூரம். இதுவும் ஊருக்கு வெளியில் ஒரு வயலில் தாங்க இருக்குது குலசாமி கோயில். இந்த மாதிரி குலசாமி கோயில் வந்து யாருக்கெல்லாம் ஊருக்கு வெளியே இருக்குன்றத சொல்லுங்கள். இதுதான் அந்த ஏரியா. இது வந்து ஆற்றுக்குள்ளே தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் சுற்றி ஆறு தாங்க. இப்போ தான் தண்ணி இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடிலாம் மழை பெஞ்சு நிறையா வெள்ளம் வந்தது இல்லையா தூத்துக்குடி மாவட்டத்தில். ஸோ அரைச்சிட்டு போன இடம் இதெல்லாம். இப்போது எங்கள் குலசாமி கோயிலை நல்லா பார்த்துக்கோங்க. சுற்றிலாம் காமிச்சிட்ருக்கோம். இந்த அம்மன் வந்து வீர ஓவம்மாள் தாய். வீர ஓவம்மாளை நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம எங்கே போனோம் அப்படின்னா, அவரே நம்மளை கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் இருக்குது இல்லையா, திருச்செந்தூர். ஆக்சுவலாக நாங்கள் ஃபேமிலியோடு போய் 7 வருஷம் ஆச்சு. ஸோ 7 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எங்கள் கடலாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எங்கள் இதில் கல்யாணம் ஆன உடனே நாங்கள் எல்லாருமே திருச்செந்தூர் கண்டிப்பாக போவோம். அந்த மாதிரி தான் அன்னைக்கு வந்து எதிர்பாராத விதமாக நாங்கள் எல்லோரும் திருச்செந்தூர் போனோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பௌர்ணமி வேறு. பௌர்ணமிக்கு முந்தின நாள் போனோம். ஸோ ரொம்ப அழகாக அற்புதமாக அவ்வளோ கூட்டங்க. திருச்செந்தூரில் இவ்வளோ கூட்டம் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு இருந்தேன். ஆனால் என்னன்னு தெரியல, இப்போல்லாம் இந்த பௌர்ணமிக்கு அவ்வளோ கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நினச்சே பார்க்க முடியல. முருகர் எங்களை அழைச்சிட்டாருன்னு தான் நாங்கள் நினச்சோம். அந்த நைட்டு கரெக்டாக அந்த டைம் வந்து ஒரு 10:30 மணிக்கு நல்லா திருச்செந்தூர் கடற்கரையில் வச்சு, சரி பிறந்தநாள்னால் என்ன, ஒரு கேக் வாங்கி கட் பண்ணணும். நாளைக்கு இந்த பையன் ஃபோட்டோ பார்க்கும்போது அம்மா என்னோடய 2வது வருஷம் பிறந்தநாள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு கேக்கை வாங்கி அங்கேயே கோயில்கிட்ட வச்சு வெட்டி அங்கே இருந்த குட்டி பசங்களுக்கு எல்லாருக்கும் செலப்ரேட் பண்ணி கொடுத்துட்டோம், கட் பண்ணி கொடுத்துட்டோம். இப்படி தான் இந்த நாள் வந்து எங்களை அறியாமையே ரொம்ப அழகாக அற்புதமாக போச்சு. நினச்சே பார்க்கல. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இந்த நாள் இவ்வளோ இனிமையாக போகும் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை.
அவ்வளோ கூட்டங்க பௌர்ணமிக்கு. இனிமே அதாவது போகணும் அப்படின்னா நீங்கள் லீவ் நாள்லையோ பௌர்ணமியோ சூஸ் பண்ணுறது கஷ்டம்தான். குழந்தைங்கள வச்சுட்டு அன்னைக்கெலாம் போனீங்க அப்படின்னா பொது தரிசனத்தில் போகிறது ரொம்ப கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் காலையில் 3 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு அப்புறம் 5 மணிக்கு சாமி கும்பிட போயிட்டோம். இருந்தாலும் எங்களோட உதவியாளர் மூலிமா நாங்கள் போய் ஒரு அரை மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். நாழி கிணறுல குளிக்க முடியலை. ஏன்னா அவ்வளோ ஒரு கூட்டம், அவ்வளோ ஒரு க்யூ வரிசை நின்றுச்சு.